تتدر إلينا في الكواكب بل وأشرف منه سيد خير النبي. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين. சங்கைக்குரிய முஃமினீன்களே, அல்லாஹுவின் பேரருளால் இந்த 2025 வருஷத்தினுடைய ஹஜ்ஜினுடைய காரியங்கள் நிறைவு பெற்று மனித புனிதராம் நமது உயிரினும் மேலான கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜியாரத்தையும் ஒளி நிறைந்த மதீனா பட்டணத்திற்கும் சென்று சங்கைக்குரிய ஹாஜிகள் அந்த புனித பூமியிலிருந்து தங்களுடைய தாயகம் திரும்பி கொண்டிருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வருடம் ஹஜ்ஜை நிறைவேற்றிய எல்லா ஹாஜிகளுடைய ஹஜ்ஜையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. அவருடைய பயணங்களை அல்லாஹ் லேசாக்கி அருள்வானா. அவர்கள் செய்த நல்ல துஆக்களில் அல்லாஹ் நமக்கும் சிறந்த பங்களிப்பை தந்தருள்வானா. சங்கைக்குரிய முஃமினீன்களே, புனிதமான ஹஜ்ஜை குறித்து நம்முடைய வாழ்க்கையிலே தனி ஒரு ஆசை, ஒரு தேட்டம் இருக்க வேண்டும். என்று சொன்னால் அது ஒரு சாதாரணமான ஒரு பூமி அல்ல, அல்லாஹுவினால் நேசத்திற்குரிய ஒரு பூமி. உலகத்தில் அல்லாஹுவை வணங்குவதற்கு படைக்கப்பட்ட முதல் இல்லம், அல்லாஹ் தன்னை வணங்குவதற்காக அவன் படைத்த முதல் இல்லம் புனிதமான அந்த சங்கையான காபா. அவர்களே, ஃபக்கத் கஃபர்து லக், உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னித்து விட்டேன். உலகத்திலே தௌபாவினுடைய சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள் தங்களுடைய பாவங்களுக்கான சாதாரணமான ஒரு தியாகம். என்னுடைய தொழுகையும் தியாகமும், என்னுடைய வாழ்நாள் மரணமும் கூட என்னை ரப்புக்கு தான் சொன்னது. ரப்பு எப்போ நாடுறாங்க, எப்படி நாடுறாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா கலீலாக தேர்ந்தெடுத்தான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அவருடைய வாழ்க்கையை சொல்கிறாங்க, தங்களுடைய கல்பை அல்லாஹ்ட்ட ஒப்படைச்சிட்டாங்க. சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான், தங்களுடைய கல்வை ரஹ்மானிடத்தில் ஒப்படைத்து விட்டார். ஓ ஜசதஹு இலன் நீரான், உலகத்திலே நீண்ட நெடிய காலம் கொடூரமான முறையிலே நெருப்பை வளர்த்ததிலே நம்ரூத் அவர்களை தூக்கி போட்டானே, அதிலும் கூட தங்களுடைய உடலை அதற்காக அர்ப்பணித்தார். அல்லாஹுக்காக அதையும் தாங்கி கொண்டார். அல்லாஹ் அவர்களுக்கு பூஞ்சோலையாக மாற்றி கொடுத்தார் என்பது வரலாறு. ஆனால் அந்த சோதனையை தாங்குவதற்கு தயாரானார்கள். அதே மாதிரி நம்முடைய பொருளாதாரத்தை எல்லாம் அது தன்னுடையது என்பது மாத்திரம் நினைக்காமல்
பிறருக்காகவும் மாலஹோயில் லைஃபான் விருந்தினர்களுக்கும் மற்றவர்களுக்கும் தங்களுடைய பொருளாதாரத்தை நிரம்ப செலவழித்தார். அதேபோல் ஒபனஹோயில் குர்பான் தாங்கள் பெற்றெடுத்த நீண்ட காலம் தவமிருந்து பெற்றெடுத்த தங்களுடைய அருமையான புதல்வரை அல்லாஹுடைய கட்டளை என்பதற்காக மகனிடத்தில் சொல்கிறார்கள், இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபாக உன்னை அறுத்து வரையிடுவதாக நான் கனவு கண்டேன். இவனுடைய கனவு என்பது அது வகை. அறுத்து வரையிடுவதாக கனவு கண்டேன் என்று சொன்ன உடனே புலி 8 அடி பாஞ்சா புலிக்குட்டி 16 அடி பாயின்னு சொல்லுவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொன்ன உடனே ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஃபந்தர் மாதா தரா அவன் அபிப்பிராயம் என்னன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யா ஆபத்தி ஃபஅல் மா துஅமர் சதஜுதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். ரப்பின் கட்டளை நிறைவேற்றுங்கள், இன்ஷா அல்லாஹ் நான் சாபிராக இருப்பேன், நான் பொறுமையாக இருப்பேன்னு சொன்னாங்க. அது மாதிரி தாங்கள் தவமிருந்து பெற்றெடுத்த நீண்ட காலம் தவமிருந்து பெற்ற குழந்தையை கூட அல்லாஹுக்கு அறுத்து பலியிட தயாரானார்கள். அல்லாஹுக்கு நோக்கம் அது அல்ல என்பதற்காக அல்லாஹ் தஆலா சொர்க்கத்திலிருந்து ஆட்டை கொடுத்து அறுக்க செய்தான் என்பது வரலாறு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய அந்த தியாகம் ஹஜ் தொடர்பாக உள்ள ஒரு நிலையிலே ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகத்தையும் ஹாஜரா அம்மாவுடைய தவக்குலையும் தன்னந்தனியாக ஒரு தண்ணீர் கூட இல்லாத புற்பூண்டுகள் உழைக்காத ஒரு இடத்தில் ரப்பின் கட்டளைக்காக அவர்களை விட்டு வருகிறார்கள். அதற்கு ஹாஜர் அம்மா அவர்கள் ஒன்றே ஒன்று தான் கேட்டார்கள், அல்லாஹு அமரக், அல்லாஹுடைய கட்டளையான்னு கேட்டாங்க. யாரும் இல்லை, மனித நடமாட்டமில்லை, புற்பூண்டுகள் இல்லை, தண்ணி இல்லை குடிப்பதற்கு. அப்படிப்பட்ட இடத்தில் விட்டு வருகிறார். ரப்பினுடைய சோதனை. அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு பல சோதனை கொடுத்து தான் அவர்களை உலகத்தினுடைய இமாமாக அல்லாஹ் ஆக்கினான் என்பது குர்ஆன் சொல்கிறது. அதனால் விட்டு வந்த உடனே ஹதரத் ஹாஜர் அம்மா அவர்கள் கேட்ட அந்த இடத்தில் அவர்கள் கேட்டது அல்லாஹ் அமரக், அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இட்டானான். ஆமான் சொன்ன இதன் லா யுதையுனி, அல்லாஹ் என்னை வீணாக்க மாட்டான், ரப்பு என்னை வீணாக்க மாட்டான்னு சொன்னான். சாதாரணமான ஒரு தவக்குல் அல்ல இது. உண்மையானவர்களே, அல்லாஹுவின் மீது எப்படி தவக்குல் வைக்க வேண்டுமோ அப்படி ஒரு தவக்குலினுடைய உச்சமான தவக்குலை புனிதமான அந்த இடத்தில் எதிர்த்து ஹாஜர் அம்மா அவர்கள் செய்து உலகத்து முஃமின்களுக்கு பாடத்தை சொல்லி தந்திருக்கிறார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தியாகம், அது மாதிரி ஹாஜர் அம்மாவுடைய தவக்குல், நிறைவாக நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயர்ந்த குணம். ஹஜ்ஜை பொறுத்தவரையிலே எல்லா நிலையிலும் உயர்ந்த குணத்தை வெளிப்படுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய எல்லா சாதனங்களும் கூட அதற்கு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்களிடத்தில் கொடுத்து அவங்களுடைய ஒட்டகத்தில் தான் வச்சுருந்தாங்க. அந்த ஒட்டகம் இடையில காணாம போச்சு. சித்திகுல் அக்பர் அவர்கள் தன்னுடைய பணியாளரை கண்டித்தார்கள். அந்த ஒட்டகத்தினுடைய மேய்ப்பாளர் பொறுப்பாக வந்திருந்த அவரை கண்டித்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாதனங்கள் உட்பட எல்லாம் அதில் இருக்கிறதுன்னு சொல்லி கோச்ச உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பவும் சொன்னாங்க, நீங்கள் எஹ்ராமில் இருக்கிறீர்கள்னு சொன்னாங்க. அதாவது ஒரு மனிதருக்கு உயர்ந்த குணத்திற்கு மாற்றமான ஒரு நிலைப்பாடுகளும் டென்ஷனும் கோபம் வரக்கூடிய அந்த இடத்திலே கூட குணத்தை வெளிப்படுத்தி உலகத்திலே ஒரு சிறந்த குணாளருக்குண்டான உயர்ந்த பண்பாக எல்லா இடத்திலும் காட்டியது போல நிறைவாக புனிதமான ஹஜ்ஜிலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குணத்தை நமக்கு வெளிப்படுத்தினார். எனவே ஹஜ்ஜில் நிறைய பாடங்கள் எடுக்க வேண்டியது இருக்கிறது என்று சொன்னாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தௌபாவை போல் நம்முடைய தௌபா இருக்க வேண்டும். வாழ்க்கையில் செய்துவிட்ட பாவங்களுக்கெல்லாம் ரப்பிடத்தில் மன்னிப்பை கோரி ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்குண்டான முன்னோடியான தௌபாவாக அவருடைய தௌபாவை எடுக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமினுடைய தியாகமும் எல்லா காரியத்திலும், ரப்பே நீ என்னுடைய வாழ்வு எந்த நேரத்தில் முடிய வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அல்ஹம்துலில்லாஹ் நான் பொருந்து கொள்கிறேன்னு சொன்னான். எல்லாவற்றையும் ரப்பிடத்தில் ஒப்படைத்த அந்த ஒரு தியாக வாழ்வு. ஹாஜர் அம்மாவனுடைய தவக்குல், அல்லாஹுவின் மீது ரப்பு என்னை கைவிட மாட்டான் என்ற அந்த தவக்குல் இருக்கிறதே, அது சாதாரணமானதல்ல. மூமின்களுக்கு பெரிய பாடமாக ஹஜ்ஜிலே அமைந்திருக்கிறது என்று சொல்வார். ஸல்லல்லாஹு குணம். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான அந்த பூமியிலே எல்லா நபிமார்களை கொண்டும் எல்லா சாலிஹீன்களை கொண்டும் பல்வேறு பாடங்களை படித்து தந்திருந்தாலும் கூட இதுபோல் உள்ள பாடங்களை நம்முடைய வாழ்க்கையில் நடந்து நம்முடைய ஈமானுடைய வாழ்வின் பிரகாசத்திற்காக அதை நாம் வழிகாட்டிகளாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்வார். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அத்தகைய வலிமையான ஈமானை நமக்கு தந்தருள்வானா. அந்த நன்மக்கள் எந்த பாதையில் நடந்து அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெற்றார்களோ அது மாதிரி ரப்பினுடைய பொருத்தத்தை நிறைவாக பெற்றுக்கொண்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சார்ந்த நம்முடைய குடும்பம் நம்முடைய சந்ததிகள் எல்லாவரையும் அல்லாஹு தஆலா கபூல் செய்தருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி.